இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2 குமாரனில் இளையவனுடைய காரியத்தை சொல்லிவிட்டு மூத்தவனுடைய காரியத்தை திரும்பவும் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் ஆண்டவர் அங்கே ஐக்கியம் கொண்டதை குறித்து அங்கே பரிசேயர்களும் வேதபாரர்களும் முறுமுறுத்தார்களே, அவர்கள் யாருக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் என்கிறதை இந்த மூத்த மகனை கொண்டு இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மூத்த குமாரனும் பரிசேயர்களும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியங்களையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இங்கே மூத்தவனை அப்படியே விட்டுவிடாமல் பரிசேயருக்கும் அங்கே வேதபாரகருக்கும் ஒரு சாட்டையடியை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இளைய குமாரன் திரும்பி வந்ததோடு நிறுத்தலை, மூத்த குமாரன் கதையை சொல்லுகிறார். பரிசேயரும் வேதபாரகரும் கூட இருந்தபடியினால் அவர்களுடைய நிலைமையை அங்கே படம் பிடித்து காட்டும்படியாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். மூத்த குமாரனுடைய கதாபாத்திரம் பரிசேயனுடைய நிலைக்கு ஒரு சிறந்த ஒப்புமையாக அது இருக்கிறது என்பதை காட்டுகிறதை பார்க்கிறோம். இங்கே மூத்த குமாரனை குறித்து பார்க்கும்பொழுது அவனும் முறுமுறுக்கிறான். வசனம் 29-30 பார்க்கிறோம். பரிசேயர்களும் அங்கே ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இயேசு ஐக்கியம் கொள்ளுகிறதை பார்த்து அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இங்கே 30ஆம் வசனத்தில் அவன் அந்த கொழுத்த கன்றை அடித்த பொழுது பொறாமை கொண்டான். இவர்களும் இங்கே அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்த பொழுது பொறாமை கொள்ளுகிறார்கள். அதே போல் 27-32 வரையிலும் தம்பியின் மேலே அவர்களுக்கு அக்கறை இல்லை. அதே போல் பிறர் மேலே அக்கறை இல்லாதபடி இங்கே பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இருக்கிறதை காண்பிக்கிறார். இங்கே தம்பியை அவன் 30ஆம் வசனத்தில் குற்றம் சாட்டுகிறான். வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட என்று சொல்லி தம்பியை குற்றம் சாட்டுகிறான். அதே போல் இவர்களும் பிறரை குற்றம் சாட்டுகிறவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். தம்பிக்கு கிடைத்த அங்கீகாரத்தை கண்டு கோபமடைந்து உள்ளே செல்ல மனம் அவனுக்கு இல்லை. அதே போலத்தான் பிறர் தேவனை தன்னோடு கூட சேர்க்கிறதை நினைத்துவிட்டு இவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை போதனைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி இருக்கிறார்கள் என்கிற காரியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். சுயமாக தன் நீதியை அவன் வெளிப்படுத்துகிறான். இத்தனை வருஷ காலம் நான் உமோடு கூட இருந்து உமக்குத்தானே நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய சுயநீதியை அவன் வெளிப்படுத்துகிறான். அதே போலத்தான் இவர்களும் தங்களுடைய சுயநீதியை அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரனுடைய ஜெபத்தை கொண்டு ஆண்டவர் அவன் தன்னுடைய சுயநீதியை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை காட்டுகிறார். நான் வாரத்திற்கு 2 முறை உபவாசிக்கிறேன், நான் என்னுடைய எல்லா சொத்துக்களிலும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் அந்த ஆயக்காரனைப் போல அல்ல என்று சொல்லி தன்னுடைய சுயநீதியை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஆயக்காரன் தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பை அடித்து கொண்டு அவன் பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி சென்றான் என்று சொல்லி.
இங்கே சுயநீதியை வெளிப்படுத்துகிற மூத்த குமாரனை பரிசேயனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அதே போலத்தான் அவருடைய ஜெபங்கள் கூட காணப்படுகிறது. அதே போல தம்பியை அற்பமாக எண்ணினதை வசனம் 30 பார்க்கிறோம். வேசிகளினிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட தம்பி என்று சொல்லி அத்தனை அற்பமாக பேசுகிறான். இவர்களும் பிறரை அற்பமாக எண்ணினார்கள். அந்த ஆயக்காரனைப் போல அல்ல. அவர்கள் அங்கே ரோமர்களுக்கு அவர்களுடைய அதிகாரத்தை குத்தகைக்கு எடுத்து நியமிக்கப்பட்ட, எங்களுடைய சொந்த ஜனங்களிலிருந்து நியமிக்கப்பட்ட வரி வசூலிக்கக்கூடிய இந்த ஆயக்காரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமௌண்ட்டை மீறி அதிகமாக எங்களிடத்தில் கையூட்டு பெறுகிறார்களே, இவர்களெல்லாம் வசனங்களை கேட்டு இவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்ன ஆகிற போது நாங்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லி அங்கே கையூட்டு பெறுகிற அங்கே ஆயக்காரர்கள் அவர்கள் மனம் திரும்ப வந்ததை பார்த்து இவர்கள் அத்தனை ஏளனமாய் பேசி வெறுத்து முறுமுறுத்தபடியினாலே மூத்த குமாரன் அவன் தகப்பனோடு கூட இருந்தாலும், அவன் தகப்பனுடைய எல்லா வேலைகளையும் சரியாக செய்கிறவனாக இருந்தாலும், தகப்பனோடு கூட தங்கி இருந்தாலும், அவனும் நீங்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தும் பாவிகளும் ஆயக்காரர்களும் ரட்சிக்கப்படுகிற அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற கட்டளையை நீங்கள் விட்டுவிட்டீர்களே என்று சொல்லி மூத்த குமாரனை கொண்டு அங்கே நின்ற பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடி, மற்றவர்களை நாம் பொறாமை அவர்கள் மேல் வைக்காதபடி, அவர்கள் மேல் அக்கறை இல்லாதபடி, நாம் குற்றம் சாட்டுகிறவர்களாக வாழாதபடி, நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஒருபொழுதும் தேவனிடத்தில் நம்முடைய சுயநீதியை பெருமையாக பேசி மற்றவர்களை அற்பமாக நாம் ஆண்டவரிடத்திலேயே அறிவிப்பு செய்யாதபடி நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு தந்த கிருபைக்காக, என்னையும் நீர் ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டதற்காக, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எனக்கு தந்திருக்கிறபடியினால நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உமக்காக நடந்து, உமக்காக உம்முடைய வழிகளிலே என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுகிறதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நான் பிரயாசப்பட்டு நான் வைராக்கியத்தோடு கூட வாழுவேன் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும்,